ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஃபினிஷன் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் x1 ஈக்குவல்ஸ் டு x2னா எனக்கு f ஆஃப் x1 இஸ் ஈக்குவல்ஸ் டு f ஆஃப் x2வாக இருக்கணும். அப்படி இல்லை அல்டர்னேட்டிவ் கேஸ் எப்படி இருக்கும்னா, x1 நாட் ஈக்குவல் டு x2வாக இருந்துச்சுன்னா f ஆஃப் x1ம் நாட் ஈக்குவல் டு f ஆஃப் x2வாக இருக்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இன் கேஸ் x1 நாட் ஈக்குவல் டு x2 ஆனால் எனக்கு f ஆஃப் x1 ஈக்குவல்ஸ் டு f ஆஃப் x2 வந்துச்சுன்னா இது வந்துட்டு எனக்கு ஒன் டு ஒன்ல வராது, இந்த கண்டிஷன் வராது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சம் கேசஸ் இப்படி வரலாம், நீங்கள் வந்துட்டு மாற்றி ஒன் டு ஒன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, எல்லாமே வந்துட்டு நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளோட கிராஃபுக்கு வருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கிராஃபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இவர் வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ட்ரிவியல் ஃபங்க்ஷன் மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே வந்து ஒரு ஒன்றுமே இல்லையா ஐடென்டிட்டி எடுத்து போட்டுருங்க அப்படின்னுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா இது மேக்ஸிமம் ட்ரூன்னு சொல்லிடும். ஒரு சில நேரத்தில் இதுக்கு மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், மற்ற ஃபங்க்ஷனுக்கு அது வந்துட்டு ஃபால்ஸாக போயிடும். ஸோ நீங்கள் கவுண்டர் எக்ஸாம்பிளாக எடுக்கிறப்ப இவனை எடுத்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. சரியா? வேற ஏதாச்சும் நீங்கள் யோசிக்கணும். அது நான் வர்றப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய்ங்கிறது ஒரு பெரிய கடல், நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட அன்பு ஆதரவு மட்டும் தெரிவிங்க, அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிராஃப் பார்க்குறோம். இந்த கிராஃப் பார்க்குறப்ப எல்லாமே வந்துட்டு நான் ஒன்று எடுத்தேன்னா 1 2 ஈக்குவல்னா அதே தான் எனக்கு வந்துட்டு அவுட்புட்டாகவும் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ளமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 to 1 அவ்வளோதான். இதுவே கிராஃபில் நான் எப்படி சார் 1 to 1 ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 1 கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரைகிறப்ப உங்கள் கிராஃபில் சிங்கிள் டைம், அதாச்சும் சிங்கிள் பாயிண்ட்ல மட்டும் டேஷ் ஆச்சுன்னா, சிங்கிள் டைம்ல மட்டும் மோதுச்சுன்னா அந்த வந்துட்டு 1 to 1 ஃபங்க்ஷன். மேபி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் ஒரு சில இடத்துல இப்படிலாம் வரும். இப்போ 2 தடவை மோதிருச்சுன்னா கிடையாது. ஏன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட கிராஃபை வந்து வைலேட் பண்ணிடும். அதாச்சும் இப்போ மேபி இப்படி இருக்குன்னா இங்கேயும் சேம் இங்கேயும் சேம், அப்போ x1 x2 நாட் ஈக்குவல், ஆனால் எனக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து சேமாக வருது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து 1 to 1 கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு கிராஃபில் நான் எங்கே வரைஞ்சாலும் எனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் டேஷ் ஆகணும். 2 3 இடத்துல டேஷ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்துட்டு அது 1 to 1 ஃபங்க்ஷனில் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்ப்போம். ஆன் டு ஃபங்க்ஷனும் ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனே தான் ஆன் டு ஃபங்க்ஷனும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் கோடொமைன் எல்லாமே வந்துட்டு நமக்கு டொமைனோட மேப் ஆகிருக்கணும். அப்படி மேப் ஆகிருந்துச்சுன்னா அது ஆன் டு, அப்படி மேப் ஆகலையா அது வந்துட்டு ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் கோடொமைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே ஆர் டு ஆர். ஓகே, ஸோ ஆர் டு ஆருங்கிறதுனால ஆர் தான் நம்ம கோடொமைன். ஸோ ஆரில் இருக்க எல்லா நான் மேப் எடுத்தனாலும் ஆருக்கு போகுதா, ஆரில் ஒரு எலமெண்ட் மிஸ் ஆனாலும் என் டொமைன்லேருந்து கொடுக்குற ஒரு வேல்யூக்கு ஆரில் வந்துட்டு அங்கே கோடொமைனில் வேல்யூக்கு மேப் ஆகலைன்னா அது வந்து ஆன் டு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனோட சேமாக வர்றதுனால இது வந்துட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனால் இதை கிராஃபிக்கலாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டொமைன் வந்து ஆறுங்கிறப்ப பெரிய வேல்யூ, அப்போ வந்து நான் நம்ம யோசிக்கணும் ரொம்ப அதிகமாக. அப்போ இந்த இடத்துல கிராஃபை நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஃபை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட என்டையர் கிராஃபில் நிறைய பாயிண்ட்ஸ் வரையணும். எனக்கு வந்து இந்த இடத்துல 2 வர்றதுலாம் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 1 வர மாதிரி 2 தடவை டேஷ் ஆகும்லாம் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சு எனக்கு வந்து எங்கே வரைஞ்சாலும் ஃபுல் என்டையர் கிராஃபில் டேஷ் ஆகிடணும் மை டியர். அதுதான் வந்துட்டு ஆன் டு. இப்போ ஆன் டு கிராஃப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா,
கிராஃப்ல இருந்து நான் எங்க வரைஞ்சாலும் இருக்கணும். மேபி நான் வரைகிற ஒரு இடத்துக்கு அந்த கிராஃப்ல இடம் இல்லை, அது வந்து கவர் பண்ணலை. இப்போ ஆறுங்கிறப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வல் மேபி மாற்றுவாங்க. இன்டர்வல் மாற்றினா அப்போ வேற மாதிரி நம்ம யோசிக்கணும். நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன்டூனா என்டையராக வந்துட்டு கவர் பண்ணணும். இப்போ ஆறுங்கிறப்ப அப்படி அந்த இன்டர்வல்னா அந்த இன்டர்வல்ல எல்லா வேல்யூஸும் அது வந்து கவர் பண்ணிருந்துச்சுன்னா, லைன் நான் வரைஞ்சேன்னா டேஷ் 1 2 3 அது பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கான முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா அது இருக்கணும். அந்த இடத்துக்கு கிராஃப் இருக்கணும். கிராஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னால் அந்த வேல்யூவை சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆன் டூ வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 to 1 வரும். இது ரெண்டுமே வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருந்து ஆன் டூவாகவும் இருந்துச்சுன்னா, அதாச்சும் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இதுக்கு பேர் வந்து இன்ஜெக்டிவ், இவருக்கு பேர் ஆன்டூக்கு பேர் வந்து சர்ஜெக்டிவ். ஸோ இன்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ் இது ரெண்டுத்தும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்துட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.